அன்பே அன்பே எல்லாம் அன்பே உனக்காக வந்தேன் இங்கே இதாலே போதும். முகில் குட்டி, இந்த அத்தை பக்கம் ஓடி வந்துட்டீங்கல்ல இன்னைக்கு. செல்லம், அம்மா எங்கடா? நான் உன்கிட்ட கேட்குறேன் பாரு, என்ன சொல்லணும். என் செல்லக்குட்டி, ரொம்ப நாள் கழிச்சு அத்தையை பக்கம் வந்திருக்கீங்க. அத்தையை மிஸ் பண்ணீங்களா இல்லையா? செல்லம். அத்தையும் மருமகனும் அப்படி என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? வாங்க அண்ணி, ஒன்றும் இல்லை, சும்மாதான். சரி அனு, இப்போ உனக்கு எப்படி இருக்கு உடம்பு? நானும் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு தான்டா இருந்தேன், ஆனால் வரவே முடியல. கடைசியில் உனக்கு 4 months ஆயிடுச்சு, இப்போ தான் வர முடிஞ்சிருக்கு. எப்படி இருக்கு, பரவாயில்லையா? வாமிட்லாம் நின்றுச்சா? வாமிட் பற்றி கேட்டிங்கன்னா அப்பப்போ வருது தான், ஆனால் முன்னாடி ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருந்தது, அந்தளவு இல்லை அண்ணி. சரி சரி, மந்த்லி செக்கப்லாம் போயிட்டு தானே இருக்கீங்க? டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? ஆமாம் அண்ணி, பாப்பா நல்லா சேஃபாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்போ சரிம்மா. அப்புறம் அண்ணி, நான் வந்ததுலேருந்து அண்ணாவை பார்க்கவே இல்லை, எங்கே இருக்காரு? அது அண்ணா இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு பண்ணிட்டு இருந்தாருமா, ரூமில் தான் இருக்காரு. ஓ அப்படியா, சரி சரி. ஆமாம், இன்னைக்கு என்ன இவ்வளோ டைம் ஆச்சு, இன்னும் அர்ஜுன் வீட்டுக்கு வரல? வந்துருவார் அண்ணி. அப்புறம் அனு, அந்த கரிஷ்மா பொண்ணு ஏதோ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கு அப்படின்லாம் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. விடுங்க அண்ணி, அவங்க எப்படியோ பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு சில டைம் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் நான் இன்னும் கண்டுக்கிறது இல்லை, இப்போல்லாம் எதுவுமே அவங்கள பற்றி யோசிக்கிறதே இல்லை. சரி அனு. வாடா. என்னக்கா, எப்ப வந்தீங்க? நாங்கள் ஈவினிங் தாண்டா வந்தோம். அப்படியா, சூப்பர் சூப்பர். மாமா? மாமா கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு ரூமில் இருக்காரு. சரிக்கா. செல்லம், எப்படிடா இருக்க? அப்புறம் என்னடா, கையில் ஏதோ இவ்வளோ பெரிய பேக் கொண்டு வந்திருக்க? அப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? நல்லா வாசனை மூக்கு தொலைக்குது. ஒன்றும் இல்லைக்கா, முந்தா நாள் தான் அனு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. அவளுக்கு அல்வா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, அதுவும் திருநெல்வேலி அல்வா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னா. நேற்றே என் ஃப்ரெண்டை அனுப்ப சொன்னேன், பட் அவன் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிட்டான்னு சொல்லி நேற்று அவனால் அனுப்ப முடியல. இன்னைக்கு தான் அனுப்புனேன்னு சொல்லி கொடுத்து விட்டான். அதான் நின்று வாங்கிட்டு வரேன். அதான்க்கா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. இருங்கக்கா, நான் எடுத்து கொடுக்குறேன், எல்லாரும் சாப்பிடுங்க. அனு, இந்தாடா, இது கொஞ்சம் எடுத்து அக்காக்கும் கொடுத்து விடு, அவங்களும் சாப்பிடுவாங்க. டேய், எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம், நீ அவளுக்கு கொடு. அவ தானே ஆசைப்பட்டு கேட்டா, அவளுக்கு ஆசை தீர்ற வரையும் வச்சு சாப்பிடட்டும், சரியா? எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட, இதுல என்னக்கா இருக்கு? அவன் கொஞ்சம் நிறைய தான் அனுப்பியிருக்கான், திரும்பவும் வேணும்னா சொன்னா அனுப்ப போறான், நாம வாங்கிக்கலாம். இதுல என்ன இருக்கு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இந்தா அனு. கொடுங்க மாமா, நான் கொடுக்குறேன். அவங்க வேண்டான்னு சொன்னா விட்டுறதா? எல்லாருக்கும் கொடுக்காம நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன்? அனு, இப்போ எதுவுமே சாப்பிடக்கூடாது, சரியா? உனக்கு அவ்வளோ சீக்கிரம் சளி பிடிச்சா எந்த டேப்லெட்டும் போட வேண்டான்னு வேற டாக்டர் சொல்லுவாங்க. அதனால இப்போ எதுவும் சாப்பிடாத, காலையில் சாப்பிட்டு எடுத்து வை, காலையில் சாப்பிட்டுக்கலாம். நான் அவனையும் கூட்டிகிட்டு போகிறேன், டைம் ஆகுது பாரு. அவனும் வந்துட்டான். டேய், நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா, நானும் கிளம்புறேன். மாமா ஒர்க் முடிச்சிருப்பாரு, நானும் போய் பார்க்குறேன். அட, நீங்களாம் உட்காந்து பேசுங்கக்கா, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரேன். சரி அனு, டைம் ஆச்சு பாரு, நானும் கிளம்புறேன். இவனை இப்போ இருந்தே தூங்க வச்சாதான் அவன் தூங்குவான். நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன். நீ ஏதாச்சும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறதுனா மாற்றிட்டு தூங்கு, அப்படி இல்லைன்னா பால் குடிச்சிட்டு தூங்கு, சரியா? காலையில் சாப்பிட்டு இப்போ எதுவும் சாப்பிடாத. சரிங்க அண்ணி, இப்போ நான் எதுவுமே சாப்பிடல. சரி, நானும் வரேன் அண்ணி. இதை கிச்சனில் வச்சுட்டு பால் அக்கா வச்சுருப்பாங்க, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிடா, வா போகலாம். இப்போ நான் எந்த பிளான் போட்டாலும் எல்லாம் சொதப்பிட்டே இருக்கு. அன்னைக்கு வேற நான் தெரியாமல் இந்த சூப்பு விஷயத்தில் இந்த அணுக்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டேன். அதுக்காக வரைஞ்சி கட்டிட்டு எல்லாரும் சண்டைக்கு வந்தாங்க. இப்போ என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் நான் செய்கிறது தான் தப்புங்கிற மாதிரியே எல்லாம் நடந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறது? இன்னும் 2 நாளில் இந்த வீட்டை விட்டு வேற கிளம்பணும். டேடி கிட்ட வேற பேசலான்னு பார்த்தா இந்த அர்ஜுன் அதுக்குள்ளே டேடி கிட்ட அவனே பேசிட்டான். அவர் என்னன்னா, நான் வீடு பார்க்குறேன், கிளம்பி வந்துருன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது? ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவங்க 2 பேரையும் பிரித்து விட்டுட்டு போகலான்னு பார்த்தா எதுவும் நடக்காது போல. இதில் இந்த பிரியாவுக்கு வேற நாளைக்கு வளகாப்புன்னு சொல்லி அந்த ஏற்பாடு வேற பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் பண்ணுறது இவங்களெல்லாம்? அப்போ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாலும் நமக்கு தான் அந்த பிரச்சனை வந்து விடியும். எல்லாரும் நம்ம பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி திரும்பிடுவாங்க. அதுலேயும் இந்த அணுக்கிட்ட எதுவும் பண்ண முடியாது. சரியான இதாக ஆளாக இருக்காங்க. அவனை பற்றி இவகிட்ட எதுவும் தப்பாக சொல்ல முடியல, இவளை பற்றி அவன்கிட்ட எதுவும் தப்பாக சொல்ல முடியல. ஒன்று கூட நம்ப மாட்டேன்றாங்க. இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து இவங்க 2 பேரையும் பிரிக்கலான்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது. என்னதான் பண்ணுறது? முன்னாடிலாம் இந்த ஆன்ட்டியாச்சும் அணுவை வந்து பிடிக்காத மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க. எதுக்கு எடுத்தாலும் அவளை திட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரூ பண்ணியாச்சும் விட்டுட்டு இருந்தேன். அப்போவும் இப்போ இந்த சூப்பு மேட்ருக்கு அப்புறம் இருந்து அந்த ஆன்ட்டி என்னன்னா அவளை தான் மருமகன்னு வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள சுத்தமாக பிரிக்கவே முடியாது போல். எந்த பிளான் போட்டாலும் எல்லாம் சொதப்பிக்கிட்டே இருக்கு.
கடைசியில பார்த்தா இந்த ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்களே தவிர ஒருத்தர் மனசுலயும் சின்ன குறை கூட இல்லை. எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. இவங்கள பிரிக்கணும்னு யாராச்சும் ட்ரை பண்ணா கூட அவங்க தான் கஷ்டப்படுறாங்களே தவிர இவங்க யாருக்கும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இன்னும் 2 நாள்ல நான் என்ன பண்றது? நாளைக்கு எதுவும் பண்ண முடியாது. நாளைக்காச்சும் ஏதாச்சும் பண்ணி ஒரு சின்ன குட்டி பிரச்சனையவாச்சும் பண்ணி விட்டுட்டு போயிடணும். அப்படி இல்லைன்னா அவங்க அம்மா கிட்ட கொஞ்சமாச்சும் அழுந்து புலம்பி இன்னும் 1 வாரம் 2 வாரம் எக்ஸ்ட்ரா இங்கே தங்குற மாதிரி பண்ண வேண்டியதுதான். டே அர்ஜுன், உன் சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினச்சா எல்லாம் என் தலை எழுத்துடா. போய் உங்கள் அம்மா கிட்டெல்லாம் பேசி அவங்க கிட்டெல்லாம் பெர்மிஷன் வாங்கணும்னு எல்லாம் எழுதியிருக்கு பாரு. இப்போ அந்த கிளவியை வேற சமாதானப்படுத்தணும். ஓ, ஏங்க என்ன? என்னங்க நீங்க இவ்வளோ நேரமா கோவமாவே இருந்தா எப்படி? நான் தான் வந்து உங்ககிட்ட பேசுறேன்ல, சாதாரணமா என்கிட்ட பேசலாம்ல. நான் நார்மலா தானே பேசிட்டு இருக்கேன். என்ன வேணும்? நீங்க பேசுறதுல எனக்கு தெரியுது. நீங்க பேச்சுக்கு தான் நார்மலா என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க மனசளவு என்கிட்ட நீங்க பேசலன்னு எனக்கு நல்லா தெரியுது. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? இங்க இது நம்ம வீடு இல்ல, அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்க வந்தாச்சும் கொஞ்சம் கோவம்லாம் இல்லாம நார்மலா இருக்கலாம்ல. இங்க வந்து என் மேல இப்படி கோவமாவே இருந்தா எப்படி? நான் ஒத்துக்கிறேங்க, நான் பண்ணது தப்பு தான். உங்ககிட்ட கேட்காம உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்க கூடாது. எனக்கு எப்படி தெரியும் அவங்க அந்த மாதிரி பேசுவாங்கன்னு? அவங்க அது நான் என்ன நினச்சி வர சொன்னேன்னா, அவர் வந்து பேசினா நீங்கள் எல்லோரும் சமாதானமாக ஆகிடுவீங்க, முன்ன மாதிரி நார்மலாக எல்லோரும் இருப்பீங்கன்றதுக்காக தான் வர சொல்லி பேச சொன்னேன். ஏன்னா அத்தை பாவங்க, அவங்களுக்கு அவங்க அண்ணானா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குன்னு இருக்க சொந்தம் அவங்க அண்ணா ஃபேமிலி தான். உங்களுக்குமே அப்படி தானே? உங்கள் தாய் மாமானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதான் என்னால் ஏன் இந்த பிரச்சனைன்றனால தான் நானே சமாதானப்படுத்தி வைக்கணும்னு நினச்சி தான் அவங்கள வர சொன்னேன். மற்றபடி வேறு எந்த இன்டென்ஷனும் இல்லை. ஆனால் அது எப்படியோ ஆயிடுச்சு. சரி, அது விடுங்களேன், அதுதான் முடிஞ்சிருச்சுல்ல. நீங்கள் அதுக்காக ஏன் மேலே கோவமாக இருக்கிறது நியாயமா? இதெல்லாம் நல்லாவே இல்லை. அம்மா வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி என்கிட்ட நீங்கள் சரியாக பேசாமல் இருக்கிறதெல்லாம் சுத்தமாக நல்லா இல்லை. வீட்டில் எல்லாருக்கும் நம்ம 2 பேரும் சண்டை போட்டிருக்கோம், நீங்கள் என்கிட்ட சரியாக பேச மாட்டேன்றீங்க அப்படின்லாம் தெரிஞ்சால் எவ்வளோ வருத்தப்படுவாங்க தெரியுமா? என்னங்க, நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன், எதுவுமே பதில் சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே திரும்பியே உட்காந்துருந்தா எப்படி? வாயை திறந்து ஏதாச்சும் பேசுங்களேன். ஏங்க, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் பாட்டுக்கு அமைதியா தானே உட்காந்துருக்கேன். நீயா வந்துதான் லவலவன் பேசிட்டே இருக்க. நான் எதுவும் பேசலன்னு திருப்பி என்கிட்டே கேள்வி கேட்டா எனக்கு பேச இஷ்டம் இல்லை, அவ்வளோதான். புரியுதா? உனக்கு என்ன தோணுதோ அது நீ செஞ்சுட்டல, அதே மாதிரி உனக்கு என்ன தோணுதோ அது செஞ்சுட்டே இரு. அதுக்காக மற்றவங்க முன்னாடிலாம் உன்னை இன்சல்ட் பண்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன். புரியுதா? உங்க அம்மா அப்பா வீட்டில் எப்படி இருக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க முன்னாடி உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை யார் முன்னாடியும் தலகுனியெல்லாம் விட மாட்டேன், கவலைப்படாத. என்னங்க ஏதோ யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுறீங்க? என் பேச்சுக்கு மரியாதை இல்லாத இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தோணுதோ அப்படிதான் நடந்துப்பேன். புரியுதா? அப்போ என்கிட்ட நீங்க இப்படிதான் நடந்துப்பீங்களா? நார்மலா பேச மாட்டீங்களா என்ன? இங்க பாரு ராதிகா, நானும் ரொம்ப பொறுமையா சொல்லி பார்த்துட்டேன். நீயா தான் வந்து பேசிட்டே இருக்க. நான் தான் பேச விருப்பம் இல்லாம தானே அமைதியா உட்காந்துருக்கேன். நீயும் விட்டுற வேண்டியது தானே. தேவையில்லாம என்கிட்ட பேசி என்னை கோவப்படுத்தாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இங்க வந்து உன்கிட்ட கோவப்பட வேணாம் தான் அமைதியா பொறுமையா போயிட்டு இருக்கேன். 4 செவத்துக்குள்ளனாலும் உங்க அம்மா வீட்டில் உன்கிட்ட கோவமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அத்தனை முறை சொல்லியும் நீயா ஒரு முடிவு எடுத்து தானே எங்க மாமாவை வர வச்ச. அவர் வந்தும் சமாதானமா பேசினாரா? சமாதானமா பேசினாரு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் என்ன வார்த்தை சொன்னாருன்னு உனக்கு தெரிஞ்சது இல்ல. அப்போ அந்த இடத்துல நீ என்ன தலகுனி தானே வச்சிருக்க. அப்படிலாம் இல்லைங்க. சரி, உன்னோட இன்டென்ஷன் எங்க 2 ஃபேமிலியும் சேர்க்கறதுனே நான் வச்சுக்கிறேன். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட, இப்பவே இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் பேசாத, கொஞ்ச நாள் பொறுமையா போகட்டும், அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்னாலும் எடுத்துக்கலாம்னு நான் சொன்னனா இல்லையா? சொன்னனா இல்லையா? சொன்னீங்க. அப்புறம் உனக்கே தெரியுது நான் சொன்னேன்னு. ஆனாலும் என் முடிவுக்கு அங்க மரியாதை இல்லைல்ல. இங்க பாரு ராதிகா, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க ஃபேமிலி, எங்க மாமா ஃபேமிலி எப்பயும் ஒன்னா இருக்கணும்னு நீ நினைக்கிற. ஆனா அது இப்ப புதுசா ஒன்றும் பிரியலையே. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சதுதான். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க மாமா வேணா எங்க மேல பாசமா இருக்காங்க. ஏன்னா எங்க அம்மாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால. ஆனா அவங்க ஃபேமிலியில யாருக்கும் எங்க மேல உண்மையான பாசம்லாம் கிடையாது. சரியா? எல்லாருமே சொத்துக்காக மட்டும்தான் எங்க கிட்ட நார்மலா பழகிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்க ஒரு பக்கம் நினைச்சாங்க. ஆனா அவங்க பொண்ணுக்கு என்ன பிடிக்கல, எனக்கும் அவங்கள பிடிக்கல. அதுக்கப்புறம் எனக்கு
உன்னை பிடிச்சி நான் வந்து உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்டேன். அப்படி கல்யாணம் ஆனனால அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, சொத்து வேற இடத்துல போகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நினச்சி பண்ணி வச்சாங்க. கடைசியில் அந்த பொண்ணே அந்த பையனும் அந்த பொண்ணும் விரும்பின வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு அவங்க வீட்டுக்கே தெரியாது. புரியுதா? அதெல்லாம் அவங்க மேலே தப்ப வச்சுக்கிட்டு அவங்க வந்து என் பொண்டாட்டி அசிங்கப்படுத்தினா பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? உன்னால வேணா நடந்தது எல்லாத்தையும் ஈஸியாக மறந்துட்டு அவங்க மேலே திருப்பியும் பழையபடி சகஜமாக பேச முடியும். ஆனால் என்னால் முடியாது. எனக்கு டைம் வேணுன்றதுக்காக தான் நான் உன்கிட்ட அவங்கள பற்றி எதுவுமே பேசாதேன்னு சொல்லி வச்சிருந்தேன். சரிங்க, இப்போ என்ன ஆயிடுச்சு? அவர் வந்து நார்மலாக தானே பேசிட்டு போனாரு. இதுக்கு எதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவமா இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அப்படியா? புரியலன்னா ரொம்ப சந்தோஷம். அது புரிஞ்சுக்கணும்னு நீ ட்ரை பண்ணவும் வேண்டாம். புரியுதா? போ. என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்கள் இப்படிலாம் இல்லை. ஏங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். உனக்கு ஏண்டி நான் என்ன பேசினாலும் புரியவே மாட்டேங்குது? அவங்கள பத்திலாம் உனக்கு சரியா தெரியாதம்மோ. அது நான் இதுவரையும் உன்கிட்ட அவங்கள பத்திலாம் சொன்னதும் கிடையாது. ஆனா நான் ஒரு விஷயம் வேண்டான்னு சொன்னா அது நீ வேண்டான்னு விடவே மாட்டியா? எப்ப பார்த்தாலும் அதுல ஒரு பிரச்சனை தான் வரும்னு உனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு நீ யோசிக்க மாட்டேன்ற. நீ நினைக்கிற மாதிரி அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கலாம் இல்ல. அது நீ எப்பதான் புரிஞ்சுப்பியோ? சரி, இதுக்கப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் எந்த சொந்தமும் வேண்டான்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என்னமோ என் பொண்டாட்டிய யாரும் எதுவும் சின்னதா கூட கிண்டலுக்கு கூட எதுவும் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் பெரியவரா இருந்தாலுமே அவர் சொல்ற வார்த்தைகள்லாம் தப்பு இருக்கு. ஆனா அது உனக்கு புரியாது. நீ அது விளையாட்டா எடுத்துக்கிற. அது நீ எப்போ புரிஞ்சுப்பனும் எனக்கு தெரியல. எல்லாரையுமே வெகுளியா நீ நம்பிடுற ராதிகா. ஆனா எல்லாரோட இன்டென்ஷனும் உனக்கு புரியாது. இப்போ கூட எனக்கு உன்கிட்ட கோவமா பேசணுனோ இல்லை வருத்தப்பட வைக்கணுமோன்னு கொஞ்சம் கூட இன்டென்ஷன் கிடையாது. ஆனால் நீ பண்ணுற தப்பை நீ புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எந்த விஷயத்துலையும் உன்னை யாரும் தாழ்மையாக நினச்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ எப்போவும் தைரியமாக இருக்கணும். உனக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்ப நீ தானாக ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது உனக்கு புரியாது. நான் ஏதோ உன்கிட்ட கோவமா பேசுறேன்னு மட்டும்தான் நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தங்களும் உனக்கு புரிஞ்சுக்க முடியாது. சரி, கொஞ்ச நாள் ஆகட்டும், எல்லாம் புரிஞ்சுப்ப. இப்ப கூட நான் பேசாம இருக்கிறது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுதுடி. ஆனா எங்க போனாங்க? நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரதுக்குள்ள யாரையுமே காணோம். ஒருவேளை நம்ம வந்துட்டோம்னு அக்கா கிளம்பிட்டாலோ? ஆனும் எது பால் குடிக்க போயிருப்பாளோ? இப்போ என்ன பண்ணுறது? அவள் வேற இன்னைக்கு மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வர சொன்னாலும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அவள் வேற எதுக்காக வாங்கிட்டு வர சொன்னான்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஷோ, அவகிட்ட எதுவும் சொல்லவும் முடியல. இப்போ எப்படி நான் அவாய்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. அர்ஜுன், வேற வழியே இல்லை. தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுற வேண்டியதுதான். அதான் கரெக்டு. அவள் வரத்துக்குள்ளே போய் படுத்துடணும். டே அர்ஜுன், என்னடா இது உனக்கு வந்த சோதனை? இப்படி சொந்த பொண்டாட்டிக்கிட்டே தூங்குற மாதிரி நடிக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சே. கொலுசு சத்தம் கேட்குது, வரான்னு நினைக்கிறேன். அர்ஜுன், இங்க என்ன நடந்தாலும் கண்ணை மட்டும் திறந்துடாதடா. அதான். இவர் என்ன இப்பதானே குளிச்சுட்டு வரேன்னு போனாரு? நான் போய் பாலை மட்டும்தான் குடிச்சிட்டு வரலான்னு போனேன். அதுக்குள்ள தூங்கிட்டாரா? நம்புற மாதிரி இல்லையே. மாமா, என்கிட்டயே வா நடிக்கிறீங்க. நான் எதுக்காக பூ வாங்கிட்டு வர சொன்னேன்னு கூட உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு இப்படி நடிச்சீங்கன்னா நான் என்ன ஏமாந்துருவேனா? ஷோ, இவ என்ன? மாமா எந்திரிங்க. ஏங்க, என்னாச்சு இவருக்கு? ஏன் எந்திரிக்கவே மாட்டேன்றாரு? உண்மையாவே தூங்கிட்டாரோ? மாமா, இவர் என்ன உண்மையாவே தூங்கிட்டாரா? நான் அனு, சாரிடி. நான் தூங்குற மாதிரி நடிக்க தான் அனு செய்யறேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? உண்மையாவே தூங்கிட்டாரா? நான் எதுக்காக பூ வாங்கிட்டு வர சொன்னேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆனாலும் ஏங்க எந்திரிங்க. அனு, எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு பேசலாம். குட் நைட். எனக்கு இதிலே நல்லா தெரியுது மாமா, நீங்கள் நடிக்கிறீங்கல்ல. எனக்கு தெரியும் நீங்கள் தூங்கலை. ஆனால் எதுக்காக இப்படி நடிக்கிறீங்க? நான் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதான் நீங்கள் நடிக்கிறீங்கல்ல. நீங்கள் என்னமோ என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அது ஏன்னு தான் எனக்கு புரியல. கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் நடிக்கிறீங்க, அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் முழிச்சிருக்கப்ப எப்படி இருப்பீங்க, நீங்கள் தூங்குறப்ப எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. அது என்னால் புரிஞ்சுக்கவும் முடியும். நான் உங்கள் பொண்டாட்டி. சரி,
உங்களுக்கு விருப்பம் இல்லைல்ல, அதனால தானே தூங்குற மாதிரி என்கிட்ட கஷ்டப்பட்டு நடிக்கிறீங்க. வேண்டாம், நான் படுத்துக்கிறேன். குட் நைட். சாரி அனு, உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எனக்கு வேற வழி தெரியலடா. உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன். எனக்கு என்னமோ நான் தூங்கலைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு தோணுது. இருந்தாலும் நீ காலையில் என்கிட்ட கேட்டனாலும் நான் அதை சமாளிச்சிருவேன். ஆனால் முழிச்சிருந்து நான் உன்னை அவாய்ட் பண்ணேன்னா அது உன்னால் தாங்கிக்க முடியாதானு. அதனால தான் இப்படி பண்ணுறேன். சாரி. நான் இந்த மல்லிப்பூ எதுக்காக வாங்கிட்டு வர சொன்னேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. நான் வைக்க மாட்டேன் மாமா. நீங்களா வச்சு விடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் வச்சு விடாமல் இந்த மல்லிப்பூ என் தலைக்கு போகாது. சரி, உண்மையாக தூங்குறவங்கள கூட எழுப்பிடலாமாம்மா. தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள கண்டிப்பாக எழுப்ப முடியாது. என்கிட்ட நடிக்கிறீங்கன்னு இதிலேருந்தே எனக்கு நல்லா தெரியுது. எதுக்காக பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன். தூங்குங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் என்னால் உங்களை வெறுக்கவே முடியாது மாமா. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ டூ அனு.